based on a true incident. Boat. ஜப்பான் மட்ராஸ் மாகாணத்தின் மீது குண்டுகளை வீசியது. இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோன்னா 1943 அக்டோபர் 12ன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை காட்டுறாங்க. எஸ்பெஷலி இந்த டேட்டில் வந்துட்டு ஜப்பான் வந்துட்டு நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சி அப்போ இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் வந்துட்டு என்ன சொல்கிறது ஏர்பிளைன் மூலமாக வந்துட்டு பாம்ஸ் வந்துட்டு ட்ராப் பண்ணப்பட்டதாக வந்துட்டு சொல்லப்படுது. ஏன்னா வேர்ல்டு வார் 2 நடந்த பீரியடை தான் இவங்க காட்டுறாங்க. 8 ஜப்பான் விமானம் மறுபடியும் திசை கொண்டு வந்திருக்கான். ட்ரெய்லரில் நம்ம பார்த்தோம்னா சில பேரோட ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுது. இவன் கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஆளாக தான் இருப்பான்னு சொன்னோடனே டக்குன்னு யோகி பாபு அவர்களோட இன்ட்ரோ வருது. இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே எப்படி பார்க்கறதுனா போட்டுன்னு சொல்லிட்டு முழுக்க படம் வந்துட்டு இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்போ ஒரு கடலில் நடக்கிற படமாக தான் இருக்குது. இது வந்துட்டு செட்டு போட்டோ இல்லை வந்துட்டு மேட்ச் பண்ணியோ அவங்க எடுக்கலை. நிஜமாகவே ஒரு கடலில் இருந்து தான் இவங்க எடுத்திருக்காங்க. பேசிக்காக இந்த ஸ்டோரி எப்படி நகருதுன்னா, இந்த ஷார்ட் நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும். பிரிட்டிஷ் வந்துட்டு கடலுக்கு பக்கத்தில் ஒரு கேம்ப் வச்சுருக்காங்க. அந்த கேம்ப்ல இருந்து 10 பேர் மட்டும் தப்பிச்சு இந்த கடல் வழியாக தப்பிச்சு போகிற மாதிரி வந்துட்டு இந்த ஸ்டோரி நகருது. இந்த ட்ரெய்லர்லேயே நம்ம பார்த்தோன்னா வந்துட்டு 10 பேர் வந்துட்டு ஒரு போட்டில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு என்ன சொல்கிறதுனா, அந்த 10 பேருமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸை சார்ந்த பீப்புளாக இருக்காங்க. ப்ளஸ் அவங்களோட தாட் ப்ராசஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த கதையில் நடக்கிற நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை வந்து இந்த ட்ரெய்லரில் நம்ம பார்க்க முடியுது. பேசிக்காக இந்த ஸ்டோரி வந்துட்டு ஒரு சர்வைவல் த்ரில்லராக மாதிரி தான் இருக்குது. அதை நம்ம பார்க்குறப்போ ஒரு கேம் மாதிரி இவர் பில்ட் பண்ணுறாரு சிம்புதேவன் அவர்கள். இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யோகி பாபு என்ன சொல்கிறாருன்னா, கடல் எல்லையை முதல்ல நம்ம கிராஸ் பண்ணணும். ஏன்னா ரோந்து போலீஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட மாட்டினோன்னா கண்டிப்பாக நம்மளை அடி உரிச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. முதல்ல கடலோட எல்லையே தான் மாட்டினா நோக்க கைட்டுருவாங்க. நெக்ஸ்ட் அந்த காம்ப்ளிகேஷன்லேருந்து நெக்ஸ்ட் எதுக்கு நகருதுன்னா, நம்ம கிட்ட வந்துட்டு சாப்பாடு ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதாவது ஒரே ஒரு சுட்ட மீன், கொஞ்சம் மட்டும்தான் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இருக்குன்ற மாதிரி பில்ட் ஆகுது. ஸோ கொஞ்சமாக ஒரு கேம் மாதிரி பில்ட் பண்ணுறாரு. நம்ம குடிக்கிற தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு சுட்ட மீன் மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன சொல்கிறதுனா, இந்த படகுல வந்துட்டு இதுக்கப்புறம் 10 பேர் இருக்க முடியாது, 7 பேர் மட்டும்தான் இருக்க முடியுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அதில் 3 பேர் யாராவது வந்துட்டு குதிச்சிருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள 3 பேர் யார் குதிக்க போறீங்க நீங்களே முடிவு பண்ணுங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்லேருந்து இந்த பீப்புளெலாம் வந்தனால என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்குள்ள அவங்களோட ஐடென்டிட்டியை வச்சுட்டு அவங்க சண்டை போடுறாங்க. நான் 3 பேர் குதிக்கிறத வந்துட்டு யாருன்னே டிசைட் பண்ணாத மாதிரி தான் இந்த ட்ரெய்லரில் காட்டுறாங்க. சர்வைவல் த்ரில்லரில் வந்துட்டு போக வந்துட்டு ஸ்டோரி ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகும். இது வந்துட்டு போட் வந்துட்டு மூழ்குதா இல்லை வந்துட்டு 3 பேர் குதிக்கிறாங்கன்ற மாதிரி தான் இந்த கதை நகருது இந்த ட்ரெய்லர்லேருந்து நம்ம பார்க்குறப்போ. இன்னொரு விஷயம் நம்ம ட்ரெய்லரில் நம்ம நோட் பண்ணோன்னா வந்துட்டு பொலிட்டிக்கல் சட்டையர் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் MS பாஸ்கர் ஒரு டைலாக் சொல்கிறாரு, ஒரு சதிகாரன் கிழவனால தான் வந்துட்டு எங்களோட ஒற்றுமையே வந்துட்டு பிரிஞ்சிருக்கும்ன்ற மாதிரி ஒரு டைலாக் வருது. தீய மூட்டி அதில் எண்ணெய் ஊற்றி குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான் ஒரு சதிகார கிழவன். அப்புறம் நான் இந்துக்கள்னு சொல்லிட்டு சின்னி ஜெயந்த் சொல்கிறதாகட்டும், அப்புறம் ராஜஸ்தான்ன்ற ஒரு ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி சம்திங் சொல்கிறதாகட்டும், இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையரை சுற்றி, அதாவது அந்த 10 பேரும் அந்த படகுல இருந்தாலும் ஒருத்தரும் அவங்களோட ஐடென்டிட்டியை விட்டு கொடுக்காம எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ண முடியுமோ அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. உங்க நாடு ரெண்டா பிரியம்தா, நாடு ரெண்டா போனா ராஜஸ்தான் எந்த பக்கம் போகும்? இதுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு பாம் மூலமா வந்துட்டு வார் நடக்காது, பயோ வார் தான் நடக்கும், வைரஸை ஏவி விடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கதை வந்துட்டு அந்த காலத்தில் நடக்கிற கதை மாதிரி தான் இது செட்டே ஆகுது. அடுத்த உறவு பொருட்கள்லாம் குண்டே கிடையாது, கிருமி அனுப்பி விடுவாங்களாம். கண்டிப்பாக இந்த ஒரு போட் படம் வந்துட்டு பயங்கரமே ஒரு கிரிப்பிங்கான ஒரு மூவியாக தான் இருக்கும். இதுலேருந்து பார்க்குறப்போவே அவங்க ஹார்ட் டிபார்ட்மெண்ட் போட்ட மெனக்கெடலும் சரி, அவங்க உண்மையான ஒரு கடலில் உட்காந்து ஷூட் பண்ணதாகட்டும், இது எல்லாமே வந்துட்டு போட் மூவியை வந்துட்டு ரொம்பவே கிரிப்பிங்கான ஒரு ஸ்டோரியாக விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போகணும்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஷார்க் வருது, இவங்களை சுற்றி வர மாதிரி ஒரு ஷார்ட் காட்டுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வந்துட்டு பயங்கர கிரிப்பிங்கான விறுவிறுப்பான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். சிம்புதேவன் அவர்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய கம்பேக்காக எதிர்பார்க்கலாம். ஸோ யோகி பாபு வந்துட்டு த்ரூ அவுட் த மூவி வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டாக இருக்கும். இல்லை நானே அடிச்சு தூக்கி போட்டு போயினே இருப்பேன். ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து ரியலிஸ்டிக்காக வந்துட்டு கடல்லே போய் எடுத்து ஒரு செட்டு போடாமல் ரியலிஸ்டிக்காக எடுக்கிறது வந்துட்டு
தேட்டரில் பார்க்குறப்போ கண்டிப்பாக தேட்டரில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் அமையுன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம்.